ദയവായിട്ട് ഈ വീഡിയോ ഒന്ന് ഷെയർ ചെയ്യണ്ടോ. ഒരു പാവപ്പെട്ടവന്റെ കാര്യമാണ്. ദയവായിട്ട് അപ്പൊ അത് പൈസ ഇപ്പം അത്രമാത്രം ചീറ്റിംഗ് നടത്തിയാണ് ഈ ചേറ്റ. நீங்க திருப்பி போடாம இருக்குது அப்போ அவங்க யாரு பண்ண சொன்னது இந்த நம்பருக்கு? சொன்னதுதான் இந்த நம்பர் தான் கிடைச்சு. நான் இப்போ திருச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு தான் உங்களை நம்பர் எனக்கு கிடைக்கணும். சரி சரி, நீங்க ஏன் என்னத்துக்கு இந்த போனுக்கு போன் பண்ணீங்க? போன் பண்றது என்னன்னு நான் காமிச்சு கொடுக்குறேன். நீங்க வந்து காசு வாங்கியிருக்கா இல்லையா, அது கூட ஸ்கிரீன்ஷாட் என்னத்துக்கு அனுப்பிச்சீங்க? என்னத்துக்கு காமிச்சிங்களா? அது மாறிட்டு தான் வந்தேன், நம்பர் மாறிட்டு தான் வந்தேன். அது சொல்லிருச்சுல்ல உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த ஸ்டேஷன்ல. நான் உங்க போட்டோ வச்சு நான் கண்டிப்பா சொல்றேன். நான் வந்தேன் தமிழ்நாட்டுல அத்தனை குரூப்ல நான் போட்டுருவேன். மரியாதையா அந்த காசு கொடுத்துருவீங்க. ஆமா, இதான் உங்க போட்டோ வச்சுதான் நான் போடுவேன். உன்னோட போட்டோ ஹனிஃபா பாண்டிக்காரான். அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு எஸ்ஐ, திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு எஸ்ஐ ஒரு கேரளாக்காரனை வந்து சீட் பண்ணியிருக்கு. 30,000 ரூபாய் தெரியாம ஒரு நம்பர் மட்டும் மாறி வந்து அந்த ஆளோட கூகுள் பேல வந்து 30,000 ரூபாய் அனுப்புனது. ஆனா திருப்பி கேட்கும் போது ஆனா கொடுக்க மாட்டேன், கேஸ் கொடுத்த அது அக்கௌண்ட் பிளாக் பண்ணிருச்சு. அந்த டைம்ல அந்த ஆளு சொன்ன அந்த பிளாக் கொஞ்சம் விடுதல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் எல்லாம் ரெடி பண்ணிருச்சு. அப்புறம் வந்து நீங்க ஊர்ல கிளம்புங்க, உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கார ஏமாத்திருக்கு, சீட்டிங் பண்ணிருக்கு. செந்தில்குமார் என்னன்னு சொல்லிட்டு இவனே இந்த அத்தனை அதிகாரிகளை நீங்க பார்க்கணும். தமிழ்நாடு கவர்மெண்டோட மக்களோட நிகுதி காசு வாங்கி திங்கிற ஊம்பரவை திங்கரவனு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஆளு. இந்த வீடியோ கொஞ்சம் கேளுங்க. அவனை நான் போன் போடும்போது இந்த மாதிரி கிண்டல் மாதிரி சரியான அசிங்கமான வார்த்தை பேசியிருக்கேன் என்கிட்ட. கொஞ்சம் கேளுங்க. ஹலோ ஹலோ, எத்தனை முறை தான் சொல்றது ஹலோ ஹலோன்ட்டு? யாருங்க சார்? வணக்கம் சார், நான் சொல்லுங்க. நான் வந்து ஒரு சேனல்ல இருந்து பேசுறேன். என்னோட பேர் வந்து ஹனீஃபா பாண்டிக்காடு. என்னது? ஹனீஃபா பாண்டிக்காடு. என்னோட சேனலோட பேரு ஹனீஃபா பாண்டிக்காடு தான். சரிங்களா? செந்தில்குமார் சார் தானே? இல்ல நான் சசி பேசுறேன். பேசுறீங்க பேசுறீங்க. நீங்க யாரு? சசியா? செந்தில்குமார் இல்ல. உங்களுக்கு யாரு வேணும்? உங்களுக்கு எனக்கு வந்து நான் கூப்பிட்டது செந்தில்குமார் சார் தான். இதே நம்பர் தான். சொல்லுங்க. சரி, நீங்க வந்து கேரளாவில இருந்து ஒரு அஸ்கர் அலின்கிட்ட ஒரு ஆள்கிட்ட இருந்து 30,000 ரூபாய் வந்து ஜிபே பண்ணிட்டு நீங்க திருப்பி போடாம இருக்குது. அப்போ அவங்க யாரு பண்ண சொன்னது இந்த நம்பருக்கு? சொன்னதுதான் இந்த நம்பர் தான் கிடைச்சு. நான் இப்போ திருச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு தான் உங்களை நம்பர் எனக்கு கிடைக்கணும். சரி சரி, நீங்க ஏன் என்னத்துக்கு இந்த போனுக்கு போன் பண்ணீங்க? போன் பண்றது என்னன்னு நான் காமிச்சு கொடுக்குறேன். நீங்க வந்து காசு வாங்கியிருக்கா இல்லையா, அது கூட ஸ்கிரீன்ஷாட் என்னத்துக்கு அனுப்பிச்சீங்க? என்னத்துக்கு காமிச்சிங்களா? அது மாறிட்டு தான் வந்தேன், நம்பர் மாறிட்டு தான் வந்தேன். அது சொல்லிருச்சுல்ல உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த ஸ்டேஷன்ல. நான் உங்க போட்டோ வச்சு நான் கண்டிப்பா சொல்றேன். நான் வந்தேன் தமிழ்நாட்டுல அத்தனை குரூப்ல நான் போட்டுருவேன். மரியாதையா அந்த காசு கொடுத்துருவீங்க. ஆமா, இதான் உங்க போட்டோ வச்சுதான் நான் போடுவேன். உன்னோட போட்டோ எதுக்காக என்னோட அக்கௌண்ட்ல காசு கொடுத்தேன்னு தான் இவன் கேக்குறேன். தெரியாம கொடுத்ததுன்னு அவனுக்கு தெரியும். அவனோட அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிருச்சு. அப்புறம் மறுபடியும் என்னோட அக்கௌண்ட் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி இது வரைக்கும் அந்த காசு கூட 3 மாசம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் காசே கொடுக்கல. அதோட ஸ்கிரீன்ஷாட் நான் போட்டுக்க. தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் அத்தனை குரூப்பிலும் இந்த போட்டோ இந்த வீடியோ கொஞ்சம் தயவு செய்து நீங்க வந்து ஷேர் பண்ணிடுங்க. தமிழ்நாடு ஏது திருச்சி மாவட்டத்திலே இவன் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல எஸ்ஐ வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். இவன் அத்தனை சீட்டிங் தான் இவன் பண்ற. எடா புண்டை, நீ என்ன கூப்பிடலையா? உன்னை புண்டை மோனே உன்னை கூப்பிடுறது எனக்கு தெரியாது இல்ல, எனக்கு தெரியும். உன்னை புண்டை மோல அதுக்கு மேல கூப்பிடுறது எனக்கு தெரியும். ஆனா நீ வந்து ஒண்ணு வச்சுக்கோ, உன்கிட்ட இருந்து அந்த காசு வாங்காம இந்த மாதிரி நீ மனசுல வச்சுக்கோ. நான் என்னன்னு தெரியாது. நீ சும்மா வந்து பாவப்பட்டவன காசு நீ புணுங்கி வாங்கிட்டு நீ அப்புறம் சொல்ற எதுக்காக நீ அனுப்புன? உனக்கு தெரியாதா? உன அப்பா கொடுக்கறதுக்கு உனக்கு காசு தெரியாம தானே காசு அனுப்பணும்னு சொல்லிருச்சுல. உன்னோட அப்பாவா ஆனா காசு அனுப்புறது அல்ல, உன தங்கச்சி அனுப்புறது இருக்கா? நீ என்ன போலீஸ் வேஷம் போட்டுட்டு நீ ஒரிஜினல் போலீஸா இல்ல போலீஸா?
தமிழ்நாடு கவர்மெண்ட் தெரிஞ்சுதான் இது. தயவு செய்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒரு அபேச சார். இந்த மாதிரி கிண்டல் வேலை பண்ணிட்டு இருக்கு. தயவு செய்து இவரை நீங்க அதிகாரிகள் இவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி சீட்டிங் பண்ணிட்டு இருக்கு இவன். செந்தில்குமார் என்ன சொல்லிட்டு அவனோட போட்டோ தான் இப்ப பாக்குறது, அவனோட போட்டோ தான். நல்லா வச்சுக்கோ நீ. இந்த மாதிரி அந்த காசு கடிக்கிறதுக்கு எனக்கு 10,000 ரூபாய் எனக்கு காசு வேணும்னு சொல்லி இருக்கு. நீ காசு தெரியாம கொடுத்தது அதுக்கு லஞ்சம் கேட்டுருச்சு இவன். 10,000 ரூபாய் இருந்தா 10,000 ரூபாய் எனக்கு கொடு, அப்புறம் தான் நாங்க உனக்கு காசு அனுப்பேன்னு சொல்லி இருக்கு. அந்த 10,000 அனுப்புனா என்ன ஆகும் கதா? அப்ப 40,000 ஆகும். தெரியாமோட புண்டை, நீ என்ன சொன்ன? நீ என்ன புண்டை தானே சொன்ன? உனக்குதான் இது. ദയവ് ചെയ്ത് ഇത് വീഡിയോ ഷെയർ பண்ணிடுங்க. പ്രിയപ്പെട്ടവരെ, ഈ നാറി പരമചെറ്റ, തന്തയില്ലാത്തവൻ, തന്ത ആരെന്നറിയാത്ത ഈ നാറി 10,000 രൂപ പിന്നെയും വേണമെന്ന് പറഞ്ഞു. ഇത് ആ 30,000 രൂപ അറിയാതെ അയച്ചു കൊടുത്താണ് സാധു അസ്കർ അലി എന്ന് പറഞ്ഞ പ്രിയപ്പെട്ട സഹോദരന് അയച്ചു കൊടുത്താണ് കൊണ്ടോട്ടിയിലുള്ള. ഇതുമായി കംപ്ലൈന്റ് കൊടുത്തപ്പോ ഇത് കംപ്ലൈന്റ് കൊടുത്തെന്ന് മാത്രമല്ല, കംപ്ലൈന്റ് കൊടുത്തപ്പോ നിങ്ങൾ ദയവായിട്ട് അതിന്റെ അക്കൗണ്ട് ഒന്ന് തുറന്നു കൊടുക്കണം എന്ന് പറഞ്ഞു. വീണ്ടും തുറന്നു കൊടുത്തു. എന്നാ ശരി, അക്കൗണ്ട് തുറന്നു കൊടുക്കാന്ന് പറഞ്ഞിട്ട് തുറന്നു കൊടുത്താൽ ഞാൻ പൈസ അയച്ചു തരാറുണ്ട്. അക്കൗണ്ട് തുറന്നു കൊടുത്തു. അവന്റെ അടുത്ത് ആള് പോയിട്ട് അവന് തുറന്നു കൊടുത്തിട്ട് ഇവൻ പൈസ ഇത് വിരക്ക് ഇട്ട് കൊടുത്തില്ല. ഇപ്പൊ 10,000 രൂപ വേണമെന്ന് പറയണേ. എന്താ പറയാ, ആ 30,000 കിട്ടണമെങ്കിൽ ഇപ്പൊ അതിന് കൈക്കൂലി മേടിക്കണം ഈ ചെറ്റ. ആ ചെറ്റയുടെ ഫോണാണിത്. ഫോൺ നമ്പറാണിത്. ആ ചെറ്റയുടെ ഫോട്ടോ ആണിത്. ദയവായിട്ട് എല്ലാവരും ഒന്ന് ഷെയർ ചെയ്യണം, ദയവായിട്ട്.